important tips. நீங்க எப்படி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் இங்க ஜெர்மனில தேடலாம், ரைட் ஃப்ரம் இந்தியால இருந்தும் தேடலாம் அண்ட் ஜெர்மனிக்கு வந்த பிறகும் தேடலாம் அப்படின்ற 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட பேர் ஐஸ்வர்யா ரங்கன். இஃப் யூ ஆர் வாட்சிங் இட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நான் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மினிட் டு சப்ஸ்கிரைப் டு தி சேனல் அண்ட் ஹிட் ஆன் தி பெல் பட்டன். ரொம்ப முக்கியமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு கண்ட்ரிக்கு நீங்க போனாலும் அந்த கண்ட்ரியோடைய லேபர் மார்க்கெட் எப்படி இருக்கு, அந்த டிமாண்ட் எப்படி இருக்கு, என்னென்ன வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த பிறகுதான் நம்ம சில விஷயங்கள் வேலை தேடணும் அப்படின்ற ப்ராசஸையே பிகின் பண்ணணும். என்னென்ன செக்டார்ல வந்து வேலைகள் அதிகமாக இருக்கு, நமக்கு அந்த செக்டரோட மேப் ஆகுதா, என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்றது புரியணும். ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு லேபர்ஸுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்கில்டு லேபர்ஸ் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான். பிகாஸ் எவ்வளோ நீங்க ஓப்பனிங்ஸ் பார்த்தாலும் எல்லாமே ஜெர்மன்ல தான் இருக்கும். இங்கிலீஷ் தெரிந்தால் அட்வான்டேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க தவிர ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி ஜெர்மன் தெரியாம இங்க வேலைகள் தேட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு டூல், பட் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் வந்து லிங்க்டின் தான். லிங்க்டின்ல வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்பெனிஸ் இன் ஜெர்மனி அவங்களுடைய ஓப்பனிங்ஸ் எங்க போடுறாங்க. இது வந்து ஹைரிங் ரேட்டும் த்ரூ லிங்க்டின் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் புரியுது. ஸோ நீங்க லிங்க்டின்ல வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் அண்ட் உங்களோட லொகேஷன் வந்து ஜெர்மனிக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் கிடைக்கும் உங்களுடைய செக்டர்ல. பட் ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்னு போட்டாலும் அங்க இருக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அங்க இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து ஜெர்மன்ல தான் இருக்கும். சில ஓப்பனிங்ஸ்ல இன்னும் காமெடியா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல் ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா கடைசியில வந்து மேண்டேட்டரியா வந்து B1 ஜெர்மன் லெவல் தெரிஞ்சிருக்கணும், நைஸ் டு ஹேவ்ல இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. தோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் நீங்க லிங்க்டின்ல சர்ச் பண்ணாலும் வரக்கூடிய லிஸ்ட்ல இருந்து நம்ம தான் வந்து ஒவ்வொன்றா அலசி ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ்ல அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதற்கு பிறகு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றத நீங்க தேடணும். பட் இங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் டெஃபினட்டாக ரெலவெண்டாக இருக்கு ஃபார் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ட் லேபரர்ஸ் அண்ட் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க லிங்க்டின் மூலமா ஒரு ப்ரொஃபைல் கண்டுபிடிச்சு நீங்க அதுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ஹெச்ஆரை வந்து நீங்க டைரக்டா பின் பண்ணி இந்த ரோலுக்கு எனக்கு நான் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாட் ஜஸ்ட் அப்ளைங் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஆனா அந்த ஓப்பனிங் வந்து யாரு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஹெச்ஆர் நேம் காட்டும். அந்த பர்சன் வந்து ஹைரிங் அப்படின்னு ஒரு ப்ரொஃபைலும் காட்டும். ஸோ அந்த பேருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் உங்களுக்கு ஒரு பெட்டர் பிக்சரும் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணும். பிகாஸ் உங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான பீப்புள் அதே போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ டு மேக் அ டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் செய்வது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க இப்படி செய்யும் பொழுது டெஃபினட்டாக உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் அப் டு டேட்டாக இருக்கணும் அண்ட் ரொம்ப பார்க்க ஈஸியாகவும் இருக்கணும். முக்கியமான ஸ்கில்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸும் இருக்கணும். ஏன்னா நான் ஒரு ஹெச்ஆரா உங்களுடைய ப்ரொஃபைலை பார்க்க போறோம் அப்படின்னா அதுல தேவையான விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு தான் அவங்க பார்க்க போறாங்க. உங்க மெசேஜை படிச்சுட்டு உடனே உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு போவாங்க. அந்த ப்ரொஃபைல்ல தேவையான விஷயங்கள் இருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த என்டையர் ஆக்டிவிட்டியும் வேஸ்ட் ஆஃப் டைம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பட் நிறைய பேர் இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். நானும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணேன். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரெலவெண்டான ஒரு ஜாப் ஓப்பனிங் லிங்க்டின்ல பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு ரோலுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் ஈஸி அப்ளை மட்டும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பை டிஃபால்ட் அதை டிஸ்பிளே பண்ணி அதை அப்ளை பண்ணுது. ஒவ்வொரு ரோலுக்கும் நம்மளுடைய சில விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். எந்த ஒரு ரோலாக இருந்தாலும் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் 40 கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும் ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து அந்த ரோலுக்குன்னு சில விஷயங்கள் வந்து ட்வீக் பண்ணி நம்ம அனுப்பும் பொழுது அது இன்னும் பர்சனலாக இருக்கும், கஸ்டமைஸ்டாக இருக்கும். இந்த விஷயம் வந்து நம்ம ஈஸி அப்ளைல பண்ண முடியாது அப்படின்றதுனால நமக்கு அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு அது ஒரு மேஜர் டிராபேக்காக இருக்கும். ஸோ மேக் ஷுர் நீங்க ஈஸி அப்ளை பண்ணாம ஒரு எக்ஸ்ட்ரா 2 minutes ஆனாலும் இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றுத்துக்கும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆஸ் a non-EU citizen நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜெர்மன் கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றது ஒன்று வேணும். ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து சில கம்பெனிஸ் வந்து ஓப்பன் ஃபார் விசா ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு இருக்கும். சிலது வந்து ஒன்லி ஃபார் கரண்ட் EU சிட்டிசன்ஸ் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு பொறுத்து நீங்க ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கீங்களா, நீங்க ஆல்ரெடி ஜெர்மனியில் இருக்கீங்களா, உங்களுக்கு இந்தியாவிலேருந்து வருவதற்கே உங்களுக்கு விசா ஸ்பான்சர்ஷிப் தேவையா அப்படின்ற கிரைட்டீரியாவையும் நீங்க இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கணும்.
முடியும். உங்களுக்கு வந்து விசா ஸ்பான்சர்ஷிப் பத்தி உங்களுக்கு அந்த என்டையர் ப்ராசஸ் எண்ட் டு எண்ட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய டீடைல்ஸ் எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன். இது தவிர ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய சில வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பைட் நவ், ஜாப்ஸ் இன் ஜெர்மனி, ஹனிபாட், ஸ்டெப்ஸ்டோன், இந்த மாதிரி சில பேசிக்கான வெப்சைட்ஸ் மட்டும் பாருங்க. நிறைய வெப்சைட்ஸ் போக போக ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் அண்ட் டெய்லி அதை செக் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. ஸோ ஒரு 4 or 5 வெப்சைட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, அதுவே ரொம்ப அதிகம் தான் நான் சொல்வேன். நான் வந்து 2 வெப்சைட் தான் பார்ப்பேன், அதில் லிங்க்டின் மட்டும் தான் மேஜராக நான் பார்த்தேன். பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுடைய டொமைனுக்கு உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹனிபாட் வந்து ஐடி ரிலேட்டட் ரோல்ஸ், ஸ்பெசிஃபிக் டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ரோல்ஸ்க்கு நிறைய இருக்கும் அண்ட் அதுவும் வந்து கிரியேட்டட் பை ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜெர்மன் மார்க்கெட்ல நீங்க வேலை தேடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஜெர்மன் மார்க்கெட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றது புரிந்து கொண்டு நம்ம அப்ளை பண்ணுவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸோ அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து சரியா இல்லையோ, எனக்கு ஸ்கில்ஸ் சரியா இல்லையோ, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ, எனக்கு இந்த வேலைகள் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு மன எண்ணத்துக்கு போகாம நம்ம என்ன செய்தால் இங்க வந்து நமக்கு வேலைகள் கிடைக்கும், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, வாட் இஸ் நீடட், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது புரிந்து கொண்டு நம்மளுடைய ப்ரொஃபைலையும் சிவியும் நம்ம ட்வீட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்க உங்களுடைய ஜெர்மன் ஸ்டைல் சிவி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ ஜெர்மன் ஸ்டைல் சிவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா டெஃபினட்டாக கமெண்ட்ஸ்ல போடுங்க. அஸ் அ செப்பரேட் டாபிக், ஸோ தனியா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஜெர்மனியில் ஜாப் தேடுவதற்கான முக்கியமான பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இதில் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிருக்கலாம், பேசிக்கான விஷயங்கள் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. டெஃபினட்டாக யூ கேன் ரீச் அவுட் டு மீ ஆன் இன்ஸ்டாகிராம் as well. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக், ஷேர் and subscribe. Until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading.